இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜாதி கொலைகள், வன்முறைகள் இப்படி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக மாணவர்கள் வெட்டக்கூடிய ஒரு கொடூரமான நிகழ்வு தமிழகத்தில் நடந்தது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் இது போன்ற நடப்பது அவமானகரமானது, கேவலமானது. ஒரு பஸ்ல ஒரு பையனை பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கிறாங்க, வெட்டுறாங்கன்னு சொன்னா இது தமிழர்களுடைய ஜாதி வரி வேகமாக வளர்ந்து வருவதுதான் காட்டு. இங்க நிறைய ஜாதி கட்சிகள் இருக்கிறது. இருந்தா கூட அந்தந்த மாணவர்கள் தாக்கப்படுகின்ற போது அவர்கள் மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்படுவாங்க. ஒரு தீப்பொறி எல்லாருடைய இதயத்தையும் இல்லாமல் செய்துவிடும். இந்த மாதிரி செய்யக்கூடிய கொலை, அது ஆணவ கொலையா இருக்கலாம், ஜாதி கொலையா இருக்கலாம். இந்த கர்மாந்திரம் பிடித்த கொலைகள் எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் தமிழக அரசு. அதுல தயவு தாட்சணியமே இல்லாம இரும்பு கரம் கொண்டு அதை சரி பண்ணணும். ஒரு ஆணவ கொலை செய்த ஒருவர் மாவீரன் போல் நடந்து வருவது போல ஒரு காட்சி. அதை பார்க்கின்ற போது உண்மையிலேயே அவமானமாக இருக்கு. இந்த அளவுக்கு ஜாதி வரி தலைக்கேறியவர்களாக தமிழர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்கின்ற போது அது வேதனையாக இருக்கு. இந்த ஜாதி வரியை அரசு தான் தூண்டுது அப்படின்னு ஒரு பக்கம் தகவல் சொல்றாங்க. அது உண்மைதானா? அரசு ஜாதி வரியை தூண்டுவது இல்லை. அரசுக்கு அந்த நோக்கமும் இல்லை. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கு. ஆனா ஒவ்வொரு கட்சியிலையும் அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதுல ஆளுமை செலுத்துவாங்க. அவங்க சில நேரத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பதனால ஒட்டுமொத்த அரசுக்கும் அந்த களங்கம் ஏற்படுது. கடந்த அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிடும் பொழுது எது நல்ல ஆட்சி நீங்க நினைக்கிறீங்க, இல்ல எந்த மாதிரி மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு ஆட்சியுமே காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள் தான். இருந்தா கூட அந்த ஆட்சியில, அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி ஒரு அராஜகமான கொலைகள் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த ஆட்சியில கொத்து கொத்தா கொலை, ரவுடிகளுடைய ஆட்சி தான் நடப்பது போல தெரியுது. அல்லாம அந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த ஆட்சி கொஞ்சம் அமைதியா போச்சு, இந்த ஆட்சி கொஞ்சம் ஆர்ப்பரித்து போகுது. இன்னைக்கு இந்த தமிழக அரசு, இந்த திமுக அரசு ஹிந்தியை கையில் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. அது சரியா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹிந்திங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. தேசிய கல்விக் கொள்கையில 3வது மொழி படிக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில தாய்மொழியை நீ கட்டாய பாடமாக்க வேண்டும் என்பது இருக்கிறது. 3வது மொழி படிக்க வேண்டும் என்பது இருக்கிறது, ஹிந்தியை படி என்பது இல்லை. அப்போ நீங்க என்ன படிக்கலாம்? மலையாளம் படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், உருது படிக்கலாம், சமஸ்கிருதம் படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம். ஆனால் ஹிந்தி மொழிதான் படிக்கிறார்கள், படிக்க வேண்டும் என்று சொல்றது மத்திய அரசு என்று சொல்வது அப்பட்டமான பொய். படிக்க தெரியல. அந்த அஜெண்டாவையே தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது என்பதை இவர்கள் பிரித்து படித்து பொருள் புரிந்து செய்வதற்கு இவர்கள் தயாரில்லை. ஹிந்தி ஹிந்தி என்று ஒரு ஹிந்தி எதிர்ப்பை, ஒரு மாயை தோற்றத்தை காட்டுகிறார்களே தவிர அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இவங்க வீட்டு குழந்தைகள், இவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அத்தனையிலும் ஹிந்தியை வைத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் ஹிந்தியை படிக்க கூடாதுங்கிறாங்க. ஹிந்தி என்பது தேவையான மொழியா தேவையில்லாத மொழியா என்பதை அந்தந்த மக்கள் முடிவு செய்ய வேண்டும், மாணவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் என்று இவர்கள் விட வேண்டும். 2026 தேர்தல் நெருங்கி வருது. அகில பாரத இந்து மகாசபாவோட நிலைப்பாடு என்ன? அகில பாரத இந்து மகாசபா 2026 தேர்தலில் இந்து இயக்கங்களோட, இந்து ஆதரவு கட்சிகளோட இணைந்து போட்டியிடும். அதற்காக இந்து பரிவார் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் இந்து மறுமலர்ச்சியை உண்டாக்கி இந்துக்களுடைய பாதுகாப்பிற்காக அரசியல் களத்தை தயாராக்கி 2026 இந்துக்களுடைய ஆட்சி வர வேண்டும், காவியினுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதை வழிவகை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது.
இப்போ காவி அப்படின்னா பாஜக நேரடியாக எடுத்துக்கொள்ளலாமா? காவி என்பது பாஜகவுக்கு சொந்தம் இல்லை. காவி என்பது பாஜகவில் முக்கால் பகுதி தான் இருக்கு, கால் பகுதியில் பச்சை இருக்கு. ஆனால் இந்து மகாசபா பரிபூர்ண காவி. காவியோடு பச்சைக்கு கூட்டு இல்லை, காவியோடு கருப்புக்கு கூட்டு இல்லை, காவியோடு மஞ்சளுக்கு கூட்டு இல்லை. காவி என்பது தூய்மையுடைய அடையாளம். இந்துத்துவ சிந்தனைவாதிகள் இந்த ஆட்சியை பிடிப்பார்கள், காவியுடைய மறுமலர்ச்சி உருவாகும். தமிழகத்தில் அப்படி காவி கலர் இல்லையே. காவி கலர் கட்சியில இருக்கு, ஆனா அது மற்ற கட்சிகளோட இணைந்திருப்பதனால உங்களுக்கு பிஜேபியை பார்க்கின்ற போது அது இந்து கட்சியாக நீங்கள் பார்க்கின்ற போது மற்ற கட்சிகள் எல்லாம் டம்மா இருக்கு. பிஜேபி மட்டும் தமிழகத்தில் நின்று எந்த காரியத்தையும் சாதிக்க போவதில்லை. இப்ப ஆளுங்கட்சி அதிமுக திமுகவை தவிர்த்து தமிழகத்துல வேறு அதிமுக வந்து கொஞ்சம் இந்து சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார். திமுகவுல இந்துன்னா வேசி மதம் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ரெண்டு கட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சமய சின்னம் அணிந்து ஒரு சந்தனம் விபூதி குங்குமம் அணிந்து ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வருவார். திமுகவில் வருவாங்க, ஆலயத்துக்கு போவாங்க, அது புறக்கடை வாசல் வழியா. அதனால இந்த காவி என்பது, காவியை மதிக்கக்கூடிய அமைப்பு என்பது அதிமுகவிலே கொஞ்சம் இருக்கு. அதிமுகவோட போக வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். அதுக்கான பணிகள் துவங்கியாச்சா? அதுக்கான பணிகள் அதிமுகவோட இணைந்து பணியாற்றுவது என்பது இல்லை. அதிமுக இந்துத்துவ சிந்தனைக்கு எதிரான அமைப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய. சரி.